के सागर से मिलन करा रहे हैं. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாரு. ராவணனுடைய வழிப்படி நடந்து தான் நீங்கள் சோழிக்கு சமமாக எந்த ஒரு மதிப்பும் இல்லாதவங்களாக மாறிட்டீங்க. இப்போ இதெல்லாம் புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் மீண்டும் நீங்கள் செல்வந்தர்களாக உயர்ந்த நிலையை பதவியை அடைஞ்சிருவீங்கிற பாபா மேலும் சொல்கிறாரு. இந்த ஏணிப்படியோட படத்தில் எந்த ஒரு அதிசயமான ரகசியம் அடங்கியிருக்கு. பாபா அதுக்கு சொல்கிறாங்க, இந்த ஏணிப்படியை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பாதி கல்பம் பக்தியினுடைய நடனம் இருக்குது. எப்போ பக்தியினுடைய நடனம் இருக்கோ அப்போ ஞானத்தோட நடனம் இருப்பதில்லை. பாதி கல்பம் ஞானத்தோட நடனம் இருக்குது, அப்போ பக்தியினுடைய நடனம் எதுவும் இருப்பதில்லை. இப்போ பக்தி மார்க்கம் நடக்கும்போது ராவணனுடைய பிராப்தி ஆஸ்தியை நீங்கள் அனுபவம் செஞ்சீங்க. எப்போ ஞானத்தினுடைய ஒரு நடனம் ஏற்படுதோ அதுக்கப்புறம் நீங்கள் 2500 வருஷத்திற்கு பாபாவினுடைய பிராப்தி, அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தியை நீங்கள் அனுபவம் செய்கிறீங்க. இதெல்லாம் ரகசியம் அந்த ஏணிப்படியோட படத்தில் இருக்குங்கிற. அதாவது பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, என்னெல்லாம் பக்தி மார்க்கத்தில் நம்ம கஷ்டப்பட்டு செய்தோமோ, பக்தியினுடைய நடனம் செய்தோமோ, அதாவது வேத சாஸ்திரங்களை படிக்கிறது, மந்திரங்களை சொல்கிறது, தீர்த்த யாத்திரை பாத யாத்திரைகள் செய்வது, விரதம் இருப்பது, இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் நிறையா செஞ்சோம். ஆனால் கீழே தான் இறங்கி வந்துட்டோம். ஆத்மா சதோ பிரதானத்தில் இருந்தது, சதோ ரஜோ தமோ பிரதானக்கே வந்துருச்சு. ஆனால் எப்போ நீங்கள் ஞானத்தோட நடனம் ஏற்படுதோ பாபா சொல்கிறாங்க, அங்கே நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரியாக ஆயிடுறீங்க. மேலும் நீங்கள் எல்லா குணமும் நிறைந்தவர்களாக முயற்சி செய்து மாறிடுறீங்க. அப்போ இந்த சத்தியுகம் திரேதாயுகத்தில் எந்த விதமான ஒரு பக்தியோட நடனமும் அங்கே கிடையாது. அங்கே போயிட்டு யாரும் நம்ம படிக்கிறது கிடையாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. மேலும் அங்கே போயிட்டு நம்ம எந்த விதமான முயற்சியும் மந்திரங்களை சொல்கிறதோ பக்தியில் என்னெல்லாம் செய்தோமோ அதை எதையுமே செய்கிறதில்ல. சுகமே சுகம், அங்கே பிராப்தியை அனுபவம் செய்கிறீங்கிற பாபா சொல்கிறாங்க. இப்போ நானே வந்து உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். சுயம் பரமாத்மா பாபா சொல்கிறாங்க, நானே வந்து தான் நான் என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் தான் ராஜ்யத்தை செய்தீர்கள். லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம் இங்கே இருந்தது. எவ்வளவு காலம் அவங்க ராஜ்யம் செய்தார்கள், இப்போ அவங்க எப்படி ஆயிட்டாங்க, மீண்டும் நீங்கள் தான் வந்து அப்படி மாறணும். இதெல்லாம் பாபா நானே இறங்கி வந்து சொல்கின்றேங்கிற. அப்போ அவர் சொல்கிறதற்காக அவர் எந்த ஒரு உடலும் அவருக்கு இருக்கிறதில்ல, நிராகாராக இருக்கார். பாபா சொல்கிறாங்க, அதனால தான் பாகீரதன் அப்படின்னு காளை மாடெல்லாம் காட்டிட்டாங்க, அந்த பசுவோட வாய் மூலமாக தண்ணி வரதெல்லாம். ஆனால் இது பாகீரதன்கிறது யார்? பிரம்மா தான். அவருடைய உடலில் வந்து தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் எல்லாருக்கும் புரியறதில்ல. மாணவர்களை கூட நம்பர் வைஸ் இருப்பாங்க தானாங்கிறார். படிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கிரேட்லேருந்து லாஸ்ட் கிரேடு வரைக்கும் இருப்பாங்க. அதே போல் தான் இங்கே கூட எல்லோரும் ஒரே போல் புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிற. மேலும் பாபா இங்கே நமக்கு என்ன லட்சியம் கொடுத்துருக்கேன்னு புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறாங்க, இங்கே என்னையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள்ங்கிறார். நான் யார் எப்படிப்பட்டவன்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தைன்னு நானே வந்து சொல்லித்தரேன். இதை புரிஞ்சுக்கிட்டு என்னையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். பாபா சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அடிக்கடி மறந்துடுறேன்னு சொல்கிறீங்க. பதீத பாவனரை வாங்க தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்கிறீங்க, நான் வந்துட்டேன் ஆனால் மறந்து போய்ட்றீங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க, எப்போயாவது மனைவி கணவனை மறந்துட்டதா சொல்லுவாங்களா? இல்லை அம்மா அப்பாவை குழந்தைகள் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்களா? ஆனால் இங்கே அது நடக்குதுங்கிற, நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க. பாபா சொல்கிறாங்க, என்ன நினைவு செய்யாமல் உங்களுக்கு எப்படி விகர்மங்கள் விநாசமாகும், செய்த பாவ கர்மங்கள் எப்படி அழியும்? ஆத்மாவில் தானே துருப்பிடிச்சிருக்குது. நினைவு செய்யாமல் ஆத்மாவில் இருக்கக்கூடிய துரு எதுவும் விலகாதுன்னு சொல்கிறார் பாபா. நீங்கள் எந்த வேலை தொழில் பிஸ்னஸ் வேணாலும் செய்யுங்க, ஆனால் புத்தியை என்னிடம் ஈடுபடுத்துங்க. நீங்கள் தச்சு வேலை செய்கிறீங்களா செய்யுங்க, இல்லை ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய பெரிய வேலை பண்ணுறீங்களா, பொறுப்பு இருக்கா, அதை கூடயும் செய்யுங்க. எதை செஞ்சாலும் சரி, ஆனால் உங்கள் புத்தியை என்னிடம் ஈடுபடுத்துங்க, மனதால் என்னை நினைவு செய்யுங்கிறார். மன்மனா பவ, இது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறத பாபா சொல்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில் இருங்க, ஆனால் மன்மனா பவவாக இருங்கங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, தேகம் உட்பட தேகத்தோட அனைத்து உறவுகளையும் இப்போ விட்டு விலகி
தன்னை அசரீரியான ஆத்மாவாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு உடலே கிடையாது, நான் உடலற்ற ஒரு ஜோதிர் பிந்து ஆத்மா. அப்போ எனக்கு உடலே கிடையாதுன்னா அப்போ உடலினுடைய சம்பந்தங்களும் நமக்கு கிடையாது. அம்மா அப்பா இல்லை கணவன் மனைவி குழந்தைகள் இது எதுவுமே கிடையாது. நான் அசரீரி ஆத்மா. தனியாக வந்தேன், நான் தனியாக இப்போ திரும்ப செல்லணும். இதெல்லாம் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் நினைவு செய்யுங்க. இந்த பழைய உலகம் அழிய போகுது, இந்த உடலானது ரொம்ப இற்றுப்போன நிலைக்கு வந்துருச்சு, இப்போ நான் புதிய உடலை எடுக்கணும். இதெல்லாம் இப்போ நீங்கள் நினைவு செய்யுங்க. சத்தியுகத்தில் நமக்கு அந்த ஆத்ம உணர்வில் இருந்தோம், அதனால் ஒரு உடலை விடும்போது இன்னொரு உடலை நம்ம எடுக்க போகிறோம்னு தெரியும், குஷியாக இருப்போம். அதுக்கப்புறம் மறந்துட்டோம், தேக அபிமானத்தில் வந்துட்டோம், அப்போ தான் துக்கம் என்பது ஆரம்பமாகுது. அதனால் பாபா சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப நினைவு செய்யணும். இப்போ இந்த உடலை விட்டுட்டு நான் வீட்டிற்கு போகணும், பழைய உலகம் முடிய போகுது. இப்படியெல்லாம் நினச்சி உங்களுக்கு இந்த முழு உலகத்தின் மீதும் வைராகியம் என்பது வர வேண்டும்னு சொல்கிறார். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 1/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ராவணனின் வழிப்படி நடந்து பாபாவை நிந்தித்ததால் பாரதம் சோழியை போன்று ஆகிவிட்டது. இப்பொழுது அதை தெரிந்து கொண்டு நினைவு செய்தீர்களானால் செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: ஏணிப்படியில் அந்த படத்தில் எந்த ஒரு அதிசயமான ரகசியம் அடங்கியிருக்கிறது? பதில்: அரை கல்பம் பக்தியின் நடனம் நடைபெறுகிறது, பிறகு அரை கல்பம் ஞானத்தின் நடனமாகும். பக்தியின் நடனம் நடக்கும்போது ஞானம் கிடையாது, ஞானத்தினுடையது நடக்கும்போது பக்தி கிடையாது. அரை கல்பம் ராவணனுடைய பிராப்தி நடக்கிறது, மேலும் அரை கல்பம் குழந்தைகளாகிய நீங்கள் பிராப்தியை அனுபவிக்கிறீர்கள். இந்த ஆழமான ரகசியம் ஏணிப்படியின் படத்தில் அடங்கியிருக்கிறது. பாடல்: ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. பாபா புரிய வைக்கின்றார், பக்தி மார்க்கத்தில் நிறைய பக்தியின் நடனம் ஆடினீர்கள். அப்படின்னா நிறைய பக்தியில் பலவிதமான சடங்குகள், பலவிதமான விஷயங்களை செய்து வந்தீங்க. ஞானத்தோட நடனம் ஆடவில்லை. அங்கே எந்த விதமான முயற்சி, சுய முன்னேற்றத்திற்கான விகாரத்தை பலவீனத்தை விடுறதுக்கான முயற்சி, இல்லை பரமாத்மாவை அவர் யார் என்ன எப்படின்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய முயற்சி, அந்த ஞானம் அங்கே கிடையாது. அதனால் ஞானத்தோட நடனம் அங்கே இல்லை. பக்தியின் நடனம் எப்போது இருக்கிறதோ அப்பொழுது ஞானத்துடையது இருக்காது. ஸ்தூலமான விஷயங்களை மட்டும்தான் பக்தியில் செய்வோம். ஞானத்தினுடைய நடனம் எப்போ இருக்குமோ அந்த நேரத்தில் பக்தியினுடையது இருக்காது. இங்கே நாம் வந்துட்டோம் ஞான மார்க்கத்திற்கு. அப்போ நம்ம இங்கே மந்திரம் சொல்கிறதோ, இல்லை பலவிதமான விரதங்களை இருக்கிறதோ, தீர்த்த யாத்திரை பாத யாத்திரைகள் செல்வதோ, இது போல் எதுவுமே இங்கே கிடையாது. ஏனென்றால் பக்தியின் நடனம் இறங்கும் கலையில் கொண்டு செல்கிறது. எவ்வளவு விஷயங்களை செய்தாலும் ஆத்மா கீழே வந்துடுச்சு. சத்தியுகம் திரேதாயுகத்தில் பக்தி இல்லை. பக்தி துவாபரிகத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. பக்தி ஆரம்பமானதும் ஞானத்தின் பலன் நிறைவடைகிறது. பக்தி ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஞானத்தை நம்ம கேட்டு முயற்சி பண்ணதோட பிராப்தி முடிஞ்சிடுச்சு. பிறகு இறங்கும் கலை ஏற்படுகிறது. எப்படி இறங்குகிறார்கள் என்பதை பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் என்னை மிகவும் நிந்தித்து விட்டீர்கள் என நான் கல்பமாக உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். பக்தியில் கூட என்ன பண்ணோம்? பரமாத்மாவை புகழ்கிறதா நினச்சிட்டு நிறைய அவரை நம்ம இகழ்ந்துட்டோம், நிந்தனை பண்ணிட்டோம், சர்வ வியாபின்னு சொல்லி நிந்தனை பண்ணிட்டோம். எப்பொழுதெல்லாம் பாரதத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் நிந்தனைகள் அதிகம் நடக்கிறதோ அப்பொழுது நான் வருகின்றேன். அந்த நிந்தனை என்று எதற்கு சொல்லப்படுகிறது? இதையும் பாபா புரிய வைக்கிறார். நாம் நம்மளுடைய தர்மம் கர்மம் எல்லாமே கீழே போயிடுச்சு, அதுதான் நிந்தனை செய்கிறது. நான் விகாரியான நரகவாசியாக இருக்கக்கூடிய பாரதத்தை கல்பமாக சொர்க்கவாசியாக மாற்றுகிறேன். நீங்கள் அசுர வழிப்படி என்னை நிந்தனை செய்த காரணத்தினால் எவ்வளவு ஏழையாக ஆகிவிட்டீர்கள்,
ஆத்மாவில் எதுவுமே கிடையாது, ஸ்தூலமாகவும் எல்லாத்தையும் இழந்துட்டோம். ராமராஜ்யம் இருந்தது, இப்பொழுது ராவண ராஜ்யம். அதற்கு தோல்வி மற்றும் வெற்றி பகல் மற்றும் இரவு என்று கூறப்படுகிறது. ராமராஜ்யத்துக்கும் ராவண ராஜ்யத்திற்கும் நான் எப்பொழுது வருவேன் என்று எப்பொழுது சிந்தியுங்கள். யாருக்கு ராஜ்யத்தை அளித்தேனோ அவர்களே ராஜ்யத்தை இழந்து அமர்ந்திருக்கிறார்கள். பரமாத்மா யாருக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தாரோ தேவ ஆத்மாக்கள் அவங்க தான் இப்போ இழந்துட்டாங்க. கணக்கு வழக்கு முற்றிலும் புரிய வைக்கப்படுகிறது. நான் ஆஸ்தியை கொடுக்கின்றேன். பிறகு ராவணன் உங்களுக்கு முக்கியமாக பாரதத்தையும் முழு உலகத்துக்கும் சாபம் கொடுத்து விடுகிறார். பாரதத்தின் மகிமை பற்றி யாருக்குமே தெரிவதில்லை. முதலில் பாரதம் மட்டும்தான் இருந்தது. எப்பொழுது இருந்தது, அது எப்படி இருந்தது, யார் ராஜ்யம் செய்தார்கள், யாருக்கும் இதெல்லாம் தெரியவில்லை, எதையும் புரிந்து கொள்வதில்லை. தேவதைகளாகிய நீங்கள், அதாவது தேவதைகளாக இருந்தவர்கள், அவங்களுடைய முகம் கூட மனிதர்களை போன்றும் நடத்தை தேவதைகளை போன்றும் தான் இருந்தது. தேவதைகள்னால் அவங்க உருவம் தனிப்பட்டதாக ரொம்ப உயரமாக இருந்தாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்போ எப்படி மனுஷங்க இருப்பாங்களோ அதே போல தான் இருப்பாங்க. இப்பொழுது முகம் என்ன ஆயிடுச்சு, அதே அவங்களுக்கே மனிதர்களை போன்று தான் இருக்கிறது இப்பொழுதும். ஆனால் நடத்தை என்ன ஆயிடுச்சு, அசுரர்களைப் போல மாறிவிட்டது. 5 விகாரம் நிறைஞ்சு ஆயிடுச்சு. யாருக்காவது புரிய வைக்கின்றோம் என்றால் அவர்கள் இதெல்லாம் புரிந்து கொள்வதில்லை. தனித்தனியாக நினைக்கிறாங்க. தேவதைகள்னால் தனி இப்படி இருப்பாங்க, அசுரர்கள்னால் இப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஏனென்றால் பார்லோகிக தந்தையை பற்றி கூட அவர்கள் அறிவதில்லை. மேலும் அவரை நிந்தனை செய்து விட்டனர். பாபாவை நிந்தனை செய்து செய்து சோழி போல ஆகிவிட்டனர். எந்த மதிப்போ இல்லாமல் ஆயாச்சு. பாரதம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. இந்த நிலை ஏற்படும் போது நான் வருகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். பாரதம் எப்போ கீழே வந்துருச்சோ நான் வரேன். தற்சமயம் குழந்தைகளினுடைய எதிரில் அமர்ந்து புரிய வைக்கின்றேன். டைரெக்டாக முன்னாடி உட்கார்ந்து புரிய வைக்கிறேன். போன கல்பத்திலும் இவ்வாறு தான் புரிய வைத்தேன். இப்பொழுது தெய்வீக சம்பிரதாயத்தினுடைய ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. மனிதனிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். எப்போ அவர் வராரோ அப்போ மனிதன் தேவதையாகிறார். பாபா எப்பொழுது வருகின்றார் என்பது கூட மனிதர்களுக்கு தெரிவதில்லை. சத்தியுகம் திரேதாயுகத்தில் நீங்கள் மிகவும் குஷியோடு பலனை அனுபவிக்கிறீர்கள். இது கூட மனிதர்களுக்கு தெரியவில்லை. எல்லா நேரமும் கஷ்டப்பட்டோம் அப்படி கிடையாது. சொர்க்கமாக பூமி இருந்தது. துக்கம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு நம்ம 2500 வருஷம் இருந்திருக்கோம். இதெல்லாம் யாருக்கும் தெரிவதில்லை. பிறகு துவாபரிகத்திலிருந்து தான் ராவணனுடைய சாபத்தை அடைந்து முற்றிலும் அழிந்து விடுகிறார்கள். எப்படி தேவதைகள் பலனை அனுபவித்து அனுபவித்து அவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்து திரேதாயுகத்தோட முடிவில் முடிந்து போகிறார்கள். தேவதைங்கிற அந்த நிலையே இழந்துடுறாங்க. பிறகு ராவணனுடைய அசுர பிராப்தி ஆரம்பமாகிறது. அப்போ எல்லாரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. தேக அபிமானத்தில் வரும்போது இல்லையே, மண் பொன் பொருள் எல்லாத்துக்கும் அடிமையாயிடுறாங்க. இப்போ பாபா தான் சொல்கிறாங்க, பக்தி கூட முதலில் தூய்மையானதாக தான் இருந்தது ஆரம்பத்தில் துவாபரிகத்தில். பிறகு தூய்மையற்றதாக ஆகிறது. ஏனிப்படி சரியாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா. மேலே இருந்து கீழே இறங்குறோம். ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானமாக சதோ ரஜோ தமோவாக ஆகிறது. துரு ஏறிக்கொண்டே போகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் நன்றாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாரணை குறைவாக இருக்கிறது. புரிஞ்சுக்கிறோம், ஆனால் எந்த அளவுக்கு உள்ளே எடுத்துக்கிறோம். சிலருக்கு புரிய வைப்பதற்கான அறிவு கூட முற்றிலும் இல்லை. மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியல ஞானத்தை. சிலர் நல்ல அனுபவியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தாரணையும் மிகவும் நன்றாக இருக்கிறது. வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி தானே இருப்பாங்க. மாணவர்கள் ஒன்று போல ஒரே போல் படிப்பாங்களா, ஒரே போல் இருக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு நம்பரில் நிச்சயம் இருப்பார்கள். ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து லாஸ்ட் கிரேடு வரைக்கும் ஏதோ ஒரு நம்பரில் இருப்பாங்க. யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். இந்த ஞானம் அவ்வளோ சிம்பிளுங்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தை, சிருஷ்டியை படைக்கக்கூடியவன். என்னை நினைப்பதால் உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. நினைவினால்தான் துருவும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய துரு விகாரங்கள் நீங்குகிறது. பாரதவாசிகளாகிய நீங்கள் சத்யுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்பொழுது கலியுகத்தில் தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள். இதெல்லாம் மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். ஆத்மாவில் தான் துருப்பிடித்து விட்டது. தூய்மையாகாமல் யாரும் அங்கே போக முடியாது.
புது உலகத்தில் சதோ பிரதானமாக இருக்கிறார்கள். உடை புதியதாக இருந்தால் சதோ பிரதானம் என்பார்கள். சரீரமும் தூய்மையாக இருக்குது. பிறகு பழையதாக ஆகும்போது தமோ பிரதானமாகி விடுகிறது. இப்பொழுது அனைவரின் ஆடையும் கிளியக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ரொம்ப இற்றுப்போன நிலையில் ஆயிடுச்சு. ஆத்மாவும் சரி, சரீரமும் சரி, அனைத்தும் இற்றுப்போன நிலையை அடைந்திருக்கிறது. உலகத்திற்கே அதிபதியாக இருந்தவர்கள் முற்றிலும் ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள். அவர்கள்தான் செல்வந்தர்களாக மீண்டும் ஆக வேண்டும். இந்த விஷயங்களை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. மற்ற தர்மத்தினர் பிறகுதான் வந்தார்கள். பாபா உங்களுக்கு உண்மையான விஷயத்தெல்லாம், உண்மையான நம்மளுடைய வரலாறு, ஹிஸ்ட்ரியை புரிய வைக்கிறார். கீதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது பாருங்கள். படித்து படித்து முற்றிலும் கீழே தான் விழுந்து விட்டார்கள். பக்தியில் கீதையை படித்து ஒவ்வொரு பிரிவிலையும் படித்தோம் வேத சாஸ்திரங்களை, ஆனால் கீழே வந்துட்டோம். பகவான் மட்டும்தான் சத்கதி கொடுக்க முடியும். ஓ பதித்த பாமரே வாருங்கள் என்று அப்பொழுது அழைத்தார்கள். நாங்கள் ரொம்ப கீழே மாறிட்டோம், நீங்கள் வந்து தூய்மைப்படுத்துங்க. மற்ற சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது தான். நாம் பாபாவின் ஞானத்தினால்தான் மீண்டும் தேவதைகளாக ஆகின்றோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. இப்பொழுது முழு உலகத்தின் மீதும் உங்களுக்கு வைராகியம் வர வேண்டும். என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். பக்தியும் அவ்வளோ செஞ்சு முடிச்சிட்டோம், கீழே தான் வந்துட்டோம். இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு, சத்கதி கொடுக்குறவர் அவர் மட்டும்தான். இப்போ மற்ற எல்லாத்து மேலேயும் உங்களுக்கு என்ன இருக்கணுங்கிறார் பாபா? வைராகியம் இருக்க வேண்டும். சன்னியாசிகள் கூட பக்தி செய்கிறார்கள், கங்கையில் நீராடுகிறார்கள் அல்லவா? அது ஒரு பக்தி போல ஒரு சடங்கு தானங்கிறார். பக்தி கூட சதோ பிரதானம், பிறகு ரஜோ தமோவை அடைகிறது. இதுவும் இவ்வாறு தான். அரை கல்பம் பகல், அரை கல்பம் இரவு என்று சொல்லப்படுகிறது. பிரம்மாவுடன் நிச்சயம் பிராமணர்களுடையதும் இருக்கும் அல்லவா? பிரம்மாவோட பகல்னா பிராமணர்களுக்கும் பகல், பிரம்மாக்கு இரவுனா பிராமணர்களுக்கும் இரவு. இப்பொழுது நீங்கள் பகலுக்கு செல்கிறீர்கள். பக்தி என்ற இரவு முடிவடைகிறது. பக்தியில் துக்கம் நிறைந்திருக்கிறது, அதற்கு இரவு என்று பெயர். இருளில் பகவானை சந்திப்பதற்காக அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். பல வழிகளை கடைபிடிக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் சத்கதியை கொடுக்கக்கூடியவர் வேறு யாரும் இல்லை. வேறு மனிதர்களோ சாது சன்னியாசிகளோ முடியாது. உங்களை தவிர யாருமே யதார்த்தமாக பகவானை புரிந்து கொள்ளவில்லை. ஆத்மாவும் புள்ளி, பரமாத்மாவும் புள்ளி, பிந்து. இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பரமாத்மா ஸ்வயம் அவரே வந்து பிரம்மாவினுடைய உடல் மூலமாக புரிய வைக்கிறார். அப்போ தான் நமக்கு புரியும். அவர்கள் பிறகு பாகீரதன் காளையின் வடிவத்தில் காண்பித்து விட்டார்கள். இப்பொழுது காளை மாட்டின் விஷயம் எதுவும் கிடையாது. பாகீரதம்ங்கிறது பிரம்மாவோட உடல். பாபா அனைத்து விஷயங்களையும் நமக்கு நன்றாக புரிய வைக்கின்றார். ஆனால் யாருடைய புத்தியிலும் முழுமையாக ஏறுவதில்லை. கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் தான் முழுமையாக புரிஞ்சுக்கிறாங்க. குழந்தைகளே, நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தையாக இருக்கின்றேன் என்று பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் என்னையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்தால் உங்களுடைய விகர்மம் விநாசமாகும். செய்த பாவமெல்லாம் அழிஞ்சிடும். இருப்பினும் மறந்து போய்விட்டோம் என்று கூறுகிறீர்கள். பாபா மறந்து போயிடுதுன்னு சொல்கிறோம். ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு மணவாளன் அல்லது தந்தையை எப்படி மறக்க முடியும் இல்லையா? எந்த ஒரு உறவு, மனித உறவுகளில் நிறைய பிராப்தி கிடைக்குது. அவங்க அவ்வளோ நமக்கு செய்கிறாங்கன்னா அவங்கள எப்படி மறக்க முடியும்? அதுபோல் பாபாவை எப்படி மறக்க முடியும்? மனைவி கணவனை அல்லது குழந்தைகளை, தந்தையை எப்பொழுதாவது மறக்கிறார்களா? மனைவி கணவனை மறந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? அம்மா அப்பாவை மறந்துட்டேன்னு குழந்தை சொல்ல முடியுமா? இங்கே நீங்கள் மறந்து போகின்றீர்கள். பாபா, நீங்கள் எங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். இருப்பினும் மறந்து போகின்றேன் என்று கூறுகிறீர்கள். நினைக்கவில்லை என்றால் உள்ளுக்குள் இருக்கும் துரு எப்படி நீங்கும் என்று பாபா கூறுகிறார். நினைவு யாத்திரை செய்யலைன்னா எப்படி துரு போகும்? முக்கியமான விஷயம் நினைவினுடையது தான். நமக்கு மற்ற தர்மங்களுடன் தொடர்பு இல்லை. பள்ளிக்கூடத்தில் வரலாறு புவியியலை புரிய வைக்கிறார்கள், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சொல்லித்தராங்க. சிலர் முற்றிலும் அதெல்லாம் புரிந்து கொள்வதே இல்லை. தந்தையும் படிக்க வைக்கிறார். இது புத்தியில் பதிவதில்லை. சிலருக்கு எதுவுமே புரியல. சரி, அப்பா மற்றும் ஆஸ்தியாவது நினைவு செய்யுங்கள். சரி, அதெல்லாம் புரியல. சத்தியம் இருந்தது, சதோ பிரதானமாக இருந்தோம், இதெல்லாம் பக்தி அதுக்கப்புறம் பண்ணோம், இதெல்லாம் புரியலன்னா கூட அப்பாவையும் ஆஸ்தியும் நினைவு செய்யுங்க போதும். மறந்து போகின்றீர்களா? எதற்காக அரை கல்பம் பக்தி செய்து வந்தீர்களோ அந்த தந்தையை நினைப்பதில்லை இல்லையா? கடவுளே கடவுளேன்னு எவ்வளோ பக்தி பண்ணோம். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது இந்த உடலை விட்டு ராஜ்யத்திற்கு செல்வோம்.
சூக்ஷ்மவதனத்தில் அவருடைய அதே தோற்றத்தை பார்க்கிறீர்கள் இல்லையா? பிரம்மாவோட ஒரு இமேஜ் அங்கேயும் மேலே இருந்தது. வைகுண்டத்தில் கூட பார்க்கிறீர்கள். இந்த மம்மா பாபா தான் லக்ஷ்மி நாராயண் ஆகிறார்கள் என்று உங்களுக்கு தெரிகிறது. இதெல்லாம் இங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறோம்? எதிர்காலத்தை பற்றியும் ஃபுல்லாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். சம்பூர்ண பிரம்மா மேலே இருக்கார். அவர் தான் திரும்ப இந்த பூமிக்கு வரும்போது ஸ்ரீகிருஷ்ணனாக அப்புறம் ஸ்ரீ நாராயணாக மாறிடுறாரு. மம்மா லக்ஷ்மியாக ஆகிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் இப்போ படித்து தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும் பொழுது ஒரு விடலை விட்டு இன்னொன்றை எடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறீர்கள். நம்ம அழிவற்றவர்கள், உடலை தான் மாற்றுறோம், அதுதான் அடுத்த பிறவிக்கு போகிறது, புதிய ஒரு பிறவி எடுக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கீங்க. அங்கே அவர்களுக்கு சத்தியுகத்திற்கு பிறகு திரேதாயுகம் வரும், துவாபர யுகம் வரும், நாம் இறங்கி கொண்டே செல்வோம். இதெல்லாம் தெரியாது. பிறவி எடுத்து அடுத்த இதுக்கு போவோம் உடலுக்கு, அவ்வளோதான். மற்றபடி நாம் சூரிய வம்சத்துலேருந்து சந்திர வம்சம், அதுக்கப்புறம் நம்ம வைஷ்ய வம்சம், இப்படி கீழே போயிட்டே இருப்போம்னு அவங்களுக்கு தெரியாது. ஞானத்தோட விஷயங்கள் அவங்களுக்கு கிடையாது. மறுபிறவி எடுத்துக்கொண்டே போகிறார்கள். அங்கே ஆத்ம உணர்வில் இருக்கிறார்கள். பிறகு ஆத்ம உணர்வில் இருந்து தேக உணர்வுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சத்தியுகத்தில் ஆத்ம உணர்வோடு இருப்போம். உடலை விடும்போதும் நமக்கு தெரியும் நான் ஆத்மா, இந்த உடலை தான் மாத்துறேன். அப்புறம் அப்படியே மறந்து போய் தேக உணர்வில் வந்துடுறோம். நானே தான் உடல் நினச்சிக்கிறோம். இந்த ஞானம் பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது, வேறு யாருக்கும் இல்லை. ஞானேஸ்வர் ஞானக்கடல் தந்தை அவரே இந்த ஞானத்தை நமக்கு இப்போ கூறுகின்றார். நிச்சயம் பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்களுக்கு தான் கூறுவார். பிரம்மாவின் குழந்தைகள் தான் பிராமண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். இரவு பகல் வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் முயற்சி செய்து சம்பூர்ண குணவானாக மாறுகிறீர்கள். முழுமையாக எல்லா குணமும் நிறைஞ்சவங்களா ஆகிறீங்கிற சம்பூர்ண நிர்விகாரி அப்படின்னா எல்லா விகாரத்திலேருந்து விடுதலை ஆயிடுறீங்க. இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் கூட நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். கர்மம் செய்து தான் ஆகணும், வேலை பிஸ்னஸ்ஸு தொழிலெலாம் செய்து தான் ஆகணும். ஆனால் புத்தியின் தொடர்பு பாபாவுடன் இணைந்திருக்கட்டும். எந்த ஒரு செயலை வேண்டுமானாலும் செய்யுங்கள், எந்த வேலை வேணாலும் செய்யுங்கள். தச்சு வேலை வேண்டுமானாலும் செய்யுங்கள், அல்லது ராஜ்யத்தை ஆளும் வேலை செய்தாலும் செய்யுங்கள். இல்லையா? ராஜாவாக இருந்து ஒரு ராஜ்யத்தை ஆளணுன்னாலும் செய்யுங்க. சாதாரண ஒரு துணி தைக்கிற வேலை செஞ்சினாலும் செய்யுங்க. ஜனக மகாராஜாவோட பெருமைகள் இருக்கிறது அல்லவா? அவர் ராஜ்யம்தான் செய்துட்டு இருந்தார். ராஜ்யம் செய்து கொண்டே என்ன விரும்பினார்? நான் சொர்க்கத்திற்கு போகணும். ராஜ்யம் செய்து கொண்டே இருங்கள், ஆனால் புத்தியின் தொடர்பை பாபாவுடன் இணைத்தால் உங்களுக்கு அவருடைய ஆஸ்தி கிடைக்கும். மன்மனா பவ, என்னை மட்டும் நினையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். மனசில் தான் எல்லாமே செய்கிறோம், மாற்றம் வேறு எங்கேயும் இல்லை. வேறு எந்த வேலை தொழிலை விடுறது இல்லை, பொறுப்பு கடமைகளை விடுறது இல்லை. மனதை என்னிடம் செலுத்துங்கள். சிவன் என்று கூறுவதால் லிங்கம் மட்டும்தான் நினைவுக்கு வரும் என்று சிவபாபா கூறுகின்றார். பக்தியில் சிவன்னாலே லிங்கம்தான். மற்ற அனைவருக்கும் ஷரீரத்தின் பெயர் கூறப்படுகிறது. ஷரீரத்தின் மூலமாக தான் நடிப்பை நடிக்கிறார்கள். சிவானா உடனே ஒரு உடல் ஞாபகம் வராது, எல்லாருக்கும் லிங்கம் தான் ஞாபகம் வரும். அதனால் பாபா சொல்கிறாங்க, ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் உடல் இருக்குது, எனக்கு இல்லை. இப்பொழுது உங்களை ஆத்ம உணர்வுடையவராக மாற்றப்படுகிறது. அது அரை கல்பத்திற்கு இருக்கிறது. இப்போ நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது 2500 வருஷமும் ஞாபகம் இருக்கும். ராஜா ராணியை போன்று பிரஜைகளும் அப்படி தான் இருப்பார்கள். அனைவருக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும் இல்லையா? 150 வயசு வரைக்கும் இருக்கும். இங்கே அனைவருடைய ஆயுளும் குறைவாக இருக்கிறது. பாபா எதிரில் நேராக குழந்தைகளுக்கு எவ்வளவு புரிய வைக்கின்றார். ஓ ஆத்மாக்களே என்கின்றார். ஏனென்றால் ஆத்மா தான் ஞானத்தை கேட்கிறது, ஆத்மாவில் தான் தாரணை ஆகிறது. பாபாவிற்கு ஷரீரம் இல்லை, ஆத்மாவில் முழு ஞானமும் இருக்கிறது. ஆத்மாவும் நட்சத்திரம் போன்று இருக்கிறது, பாபாவும் நட்சத்திரம் போன்று இருக்கிறார். அவர் மறுபிறவி எடுப்பதில்லை. ஆத்மாக்களாகி நாம் என்ன பண்ணுறோம்? மறுபிறவி எடுக்கின்றோம். அதனால் தான் பாபா பரமாத்மாவின் மகிமை மற்றும் குழந்தைகளின் மகிமையை எழுதி கொண்டு வாருங்கள் என்று பாபா ஹோம்ஒர்க்கெல்லாம் கொடுத்தார். ஆத்மாக்கள்னால் தேவதைகளோட மகிமை என்ன, பரமாத்மாவோட மகிமை என்ன, ரெண்டும் வித்தியாசமானதுன்னு சொல்லி கொடுத்தார். இருவருடைய மகிமையும் தனித்தனியாகும். கிருஷ்ணருடைய மகிமை தனிப்பட்டது. அவர் இந்த பௌதீக உடலில் இருந்தார், அவர் நிராகாரத்தில் இருக்கின்றார். சிவபாபா நிராகார், அவர் என்றைக்குமே பௌதீக உடலை எடுக்கிறதில்ல. இவ்வளவு குணவானாக நம்மை யார் மாற்றியது? கண்டிப்பாக பரமாத்மா தான் மாற்றினார்.
இச்சமயம் நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு பாபா வந்து கற்பித்து கொண்டிருக்கிறார். பிறகு பின்னால் பலனை அனுபவிக்கிறீர்கள். சத்தியுகத்தில் யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். அங்கே எந்த ஞானமும் கிடையாது. பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் எல்லாம் முடிந்து போகிறது. இந்த உலகத்தின் மீது அப்பொழுது வைராகியம் என்பது உங்களுக்கு இப்போ இருக்க வேண்டும். அதாவது தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டு விட்டு தன்னை அசரீரியான ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. என்னுடைய அனைத்து சம்பந்தமும் உறவும் ஒரு பாபா தான். நடிக்கிறதுக்காக என்னை சுற்றி நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. தேகம் உட்பட தேகத்தினுடைய அனைத்து உறவுகளையும் பாபா என்ன பண்ண சொல்கிறாரு? விட்டு தன்னை அசரீரியான உடலற்ற ஆத்மான்னு புரிந்து கொள்ள வேண்டும். தனியாக வந்தீர்கள், தனியாக செல்ல வேண்டும். இந்த பழைய உலகம் அழியப் போகிறது. நாம் அனைவரும் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். அவ்வளவுதான். இதுதான் உங்கள் புத்தியில் இருக்கணுங்கிறார். இதை நினைவில் வைத்திருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இதில் தான் தோல்வி அடைகிறார்கள். நினைப்பதில்லை. இல்லையா? நம்மை பற்றி இந்த டைம் என்ன, நாம் யார், இப்போ நம்ம எங்கே போகணும், இதெல்லாம் வந்து நினைக்கணும், முயற்சி பண்ணுங்கிறார். யார் புரிந்து கொள்வதற்காக வந்தாலும் அவர்களுக்கு சிவபாபா பிரம்மா மூலமாக என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாருங்கிறத புரிய வைங்க. நினைவினால் தான் உங்களுடைய துரு என்பது நீங்கும். நீங்கள் விஷ்ணுபுரிக்கு அதிபதியாக ஆகிவிடுவீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு யார் புரிய வைக்கிறாங்க? சிவபாபாவோட ஞானம் இதுதான் அப்படின்னு மற்றவங்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். விஷ்ணுபுரி தான் சொர்க்கபுரியாகும். எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்த தந்தையை அரைக்கல்பமாக நினைவு செய்தீர்களோ அவர் இப்பொழுது நம் முன் வந்திருக்கிறார். கடவுளே, இறைவனே, பகவானேன்னு கூப்பிட்டமோ அவர் இப்போ டைரெக்டாக நம்ம முன்னாடி வந்திருக்காரு. என்னை நினைவு செய்யுங்கள், என்னை யாரும் அறியவில்லை என்று கூறுகிறார். அவரே வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். அவரே வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். நான் யார், எப்படி இருக்கின்றேன் என்பதை ஒரு சிலரே அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்கிறார். நிச்சயம் வைக்கிறார்கள். கொஞ்சம் பேர் தான் நம்பிக்கை வைக்கிறாங்க. நிச்சயம் வைத்து விட்டார்கள் என்றால் முயற்சி செய்து செய்து அதை அடைந்து விடுவார்கள். ஆஸ்தியை அடைஞ்சிருவாங்க. என்னை நினைவு செய்தால்தான் உங்களுடைய பாவ கர்மங்கள், விக்கர்மங்கள் அழியும். மேலும் நீங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாக ஆவீர்கள் என்று சிவபாபா கூறுகிறார். எந்த விக்கர்மமும் இப்பொழுது செய்யக்கூடாது. எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, முயற்சி செய்து சம்பூர்ண குணவானாக ஆக வேண்டும். கர்மம், அதாவது தொழில் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் பாபாவின் நினைவில் இருந்து செய்ய வேண்டும். எந்த விகர்மமும் செய்துவிடக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த பழைய ஆடை, அதாவது உடல், இது இற்று போய்விட்டது. இதன் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை நீக்க வேண்டும். ஆத்மாவை சதோ பிரதானமாக மாற்ற முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். வரதானம்: சதா அதீந்திரிய சுகம் அனுபவம் செய்யக்கூடிய ஆடாத அகண்ட சுயராஜ்ய அதிகாரியாக ஆக வேண்டும். எந்த குழந்தைகள் இந்த சங்கம யுகத்தில் அத்தீந்திரிய சுகத்தோட ஆஸ்தியை சதா காலத்திற்கும் பிராப்தியாக அடைந்து விடுகிறார்களோ, ஆத்மா ரொம்ப சுகமாக இருக்குது, சாந்தியாக இருக்குது, வாழ்க்கையில் ரொம்ப குஷியாக இருக்குது, அனுபவம் செய்து ஆஹா என்னோட வாழ்க்கைன்னு, ஆஹா என்னுடைய பாக்கியம்னு ஃபீல் பண்ணுது. இப்படி யார் வந்து சதா காலத்திற்கும் இந்த சங்கம யுகத்தில் பாபாவோட குழந்தையான பிறகு பிராப்திய அனுபவம் செய்கிறாங்களோ, அதாவது யாருக்கு தந்தையின் உயில் மீது முழு அதிகாரம் இருக்கிறதோ, அவர் நமக்கு ஆஸ்தி எழுதி வச்சிருக்கிறார், அவர்கள் மனோபலம், வில் பவர் உடையவர்களாக இருப்பர். அவர்களுக்கு உறுதியான நிலையான அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் ஏற்படும். இப்படிப்பட்ட வாரிசாக, அதாவது சம்பூர்ண ஆஸ்திக்கு அதிகாரிகளாக ஆகுவதுதான் எதிர்காலத்தில் ஆடாத அகண்ட, அதாவது தொடர்ச்சியான ஸ்வராஜ்யத்தை அதிகாரமாக அவர்கள்தான் அடைகிறார்கள். சங்கமயுகத்தோட பிராப்தியை, அதான் அதீந்திரிய சுகத்தை சதா அனுபவிக்கிறவங்க தான் எதிர்காலத்திலையும் தொடர்ச்சியான அசைக்க முடியாத அந்த ராஜ்யத்தை அவங்க அங்கேயும் சென்று அதிகாரமாக அடைய முடியும். ஸ்லோகன்: எங்கு என்னுடையது என்பது வருகிறதோ அங்கு புத்தி திரும்பி விடுகிறது.
என்னோடதுன்னா சதா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா எதெல்லாம் என்னோடதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் நம்ம முழு நாளும் புத்தியானது நினைக்கும். அது பின்னாடி தான் போகும். அதனால தான் பாபா என்னுடைய பாபான்னு நினைக்க சொல்கிறார். அதனால் எங்கே என்னோடதுங்கிறது இருக்கோ அங்கே புத்தி திரும்பிவிடும். அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். நேரத்தின்படி இப்பொழுது சதா ஆடாத அசையாத அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவராக ஆகுங்கள். சிறிது ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டாலும் அனைத்து பொக்கிஷங்களோட அனுபவம் ஏற்படாது. ஞானம், குணம், சக்தி எல்லாமே இருக்கணுங்கிற தந்தையின் மூலம் கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களை நிலையாக வைத்து கொள்வதற்கான சாதனம் சதா ஆடாத அசையாத நிலையில் இருக்க வேண்டும். ஏக்ரஸ்ங்கிறார் பாபா. ஒரே போல இருக்கணும். ஆடாத நிலையில் இருப்பதன் மூலம் சதா குஷியின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அழியக்கூடிய செல்வம், பெயர், புகழ், மரியாதை, பெருமை, பதவி கிடைப்பதனால் குஷி அடைகின்றார்கள் அல்லவா? இந்த உலகத்தில் குஷி எதுக்கு பின்னாடி இருக்குது? அழியக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி இருக்குது. பேர், புகழ், மரியாதை, பெருமை, பணம் இதெல்லாம் கிடைச்சா சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் அழியக்கூடியது. அப்போ இதெல்லாம் மாறும்போது அவங்க குஷியும் என்ன ஆகிடும்? மாறிடும், அழிஞ்சு போயிடும். ஆனால் உங்களோட குஷி இந்த எதனுடைய ஆதாரத்துலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஆடாத ஒரு நிலையில் இருங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இது என்ன இங்கே கிடைக்கிறது அழிவற்ற குஷி ஆகும். ஆனால் இந்த குஷி ஆடாத அசையாத ஏக்கரஸ்தியில் இருப்பவர்களிடம்தான் இருக்கும். பாபா பிராப்தியெல்லாம் கொடுக்குறார். ஆனால் நம்மளுடைய புத்தியானது ஏக்கரஸ் ஒரே போல் இருக்கும்போது தான் நிரந்தரமாக இதை நாம் அனுபவங்கிறது செய்ய முடியும். அப்போ எல்லா பொக்கிஷமும் உங்களுக்கு உங்ககிட்ட அனுபவம் ஆகணும். நிலையாக நீங்கள் அதை வைத்திருக்கணும்னு சொல்கிறேன். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம். முன்னேறும் கலை மற்றும் இறங்கும் கலையின் முக்கிய வேர் என்ன? இந்தளவு முயற்சி செய்து ஜீவன் முக்தியின் பதவியை அடைகிறார்கள். ஆனால் மீண்டும் அங்கு எந்த காரணத்தினால், எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுனால நாம் கீழே இறங்கி வருகின்றோம்? தேவதைகள் கீழே வந்துடுறாங்க. எதனால் என்று பல மனிதர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இது வெற்றி மற்றும் தோல்வியின் விளையாட்டு என்று நாம் சொல்லலாம். ஆனால் இதில் முன்னேறும் கலை மற்றும் இறங்கும் கலை ஏற்படுவதற்கான ஏதாவது ஒரு காரணம் அவசியம் இருக்கும். இல்லையா? ஏதோ ஒரு ட்ராமான்னு சொல்கிறோம், ஆனால் அந்த ட்ராமாவில் அப்படி இறங்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இந்த ஒரு காரணத்தின் ஆதாரத்தினால் தான் இந்த விளையாட்டு நடைபெறுகிறது. முயற்சியின் மூலம் எப்படி நாம் முன்னேறுகிறோமோ அதுபோன்று இறங்குவதற்கும் கூட ஏதாவது காரணம் அவசியம் இருக்கும். முன்னேறதுனா சும்மா அப்படி ட்ராமாவில் இருக்க முன்னேறிடுறோம் அப்படி கிடையாது. முயற்சி பண்ணுறோம், முன்னேறுறோம். அதே போல் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம், அதனால் கீழே வரும். அது என்னங்கிறாங்க. இப்பொழுது காரணம் ஒன்றும் மிகப்பெரியதில்லை. சின்னஞ்சிறிய அது ஒரு சிறிய ஒரு தவறு செய்வதனால் என்று பரமாத்மா கூறுகிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி என்ற பதவியை கொடுக்கின்றேன். அதுபோல தேக அபிமானத்தின் காரணத்தினால் பரமாத்மாவை மறப்பதினால் கீழே இறங்கி விடுகிறோம். பிறகு தவறான பாதையில் சென்று 5 விகாரங்களில் சிக்கிக்கொள்வதினால் துக்கத்தில் வந்து விடுகிறோம். இது நம்முடைய தவறுதானே தவிர படைப்பவருடைய தவறு கிடையாது. உலகத்தினர் துக்கம் சுகத்தை கொடுப்பது பரமாத்மா தான் என்று கூறுகிறார்கள். இவ்வாறு சொல்வது முற்றிலும் தவறானது. பாபா சுகத்தை உருவாக்கிறாரே தவிர துக்கத்தை அல்ல. மற்றபடி உயர்ந்த செயலினால் நாம் சுகத்தை பெறுகின்றோம். மேலும் கீழான அதாவது தவறான செயல்களினால் தண்டனை அவசியம் பரமாத்மா மூலம் கிடைக்கிறது. ஆனால் சுகம் துக்கம் இரண்டுமே பரமாத்மா தான் கொடுக்கின்றார் என்று சொல்ல முடியாது. பரமாத்மா முன்னேறும் கலையில் நம்மோடு இருக்கிறார். மற்றபடி இறங்கும் கலையில் மாயாதான் இருக்கிறது. தேக அபிமானத்தில் வரோம், அது கூடவே இருக்குது, இறங்கிடும். பொதுவாக சுகத்திற்காக தான் மற்றவர்களின் துணையை மற்றும் உதவியை பெறுகிறார்கள். மற்றபடி துக்கத்தை பெறும் பொழுது எந்த ஒரு நண்பனும் உடன் இருப்பதில்லை. முன்னேறணும்னா ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய பேர், கீழே வர்றதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படி கிடையாது. மற்றபடி எவ்வாறு செயல்களை நாம் செய்கிறோமோ அதற்கேற்ற பலன் முடிவாகிறது. எனவே இந்த நாடகத்திற்குள் துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டு இதுதான் நடைபெறுகிறது. ஆனால் கீழான புத்தியுடைய மனிதர்கள் இந்த ரகசியத்தை எல்லாம் தெரிந்து கொள்வதில்லை. மாறாக என்ன சொல்லிடுறாங்க? ரெண்டுமே சுகம் துக்கம் அவர் தான் கொடுக்குறாருன்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அச்சா. ஓம் சாந்தி.